ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நண்டு கிரேவி செய்ய போகிறேன் பாருங்கள். 1½ டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 துண்டு இஞ்சி, 50 கிராம் நாட்டுப்பூண்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 8 தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நாம் மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அரை மூடி தேங்காய் எடுத்து திருவி வச்சுருக்கேன். இதையும் நைஸாக அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுக்குவோம். நண்டை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. வானலியை போட்டுடலாம். நல்லா காயுது. நல்லா காஞ்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறேன். நல்லெண்ணெயை 50 ml அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதோடு எடுத்து வச்ச சோம்பு, பட்டை, ஏலக்காய் போட்டுடலாம். ஒன்றா நல்லா பொரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயத்தை சேர்த்துடுறேன். பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். நாம் வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறத்துக்கு வரட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துடலாம். மசாலாவை சேர்த்துடலாம். இப்போது மசாலாவை நல்லா பிரட்டி விடுங்க. இப்போது நம்ம நண்டை சேர்த்துடலாம். மசாலா நல்லா எல்லா சைடும் போகிற அளவுக்கு நண்டை பிரட்டி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கிளறி விடணும். இப்போது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம் நண்டை. நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், நண்டோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி செவந்துடுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துடலாம். தேங்காவை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுடுங்க மூடி. கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ்வை சிம் பண்ணி வச்சுட்டு நாம் எடுத்து வச்ச லெமனை சேர்த்துடலாம். லெமன் சாறு எல்லா இடத்துக்கும் பரவுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. புதினாவை தூவி இறக்கிடலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு கிரேவி. நீங்களும் இது போல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.